ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் பார்த்தோம். இப்போ வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் பார்க்க போகிறோம். சேம் மெத்தட், அதே மாதிரி நூல் எடுத்துக்கிறோம். ஃப்ரெஞ்ச் நாட் வந்து பக்கத்தில் குத்தி நம்ம லாக் போடுவோம். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் தூரமாக போடுறோம். ஓகேவா? ஒரே இடத்துல குத்துறோம். அதை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் தூரமாக, இதில் நான் பக்கத்துலேயே உங்களுக்கு போட்டு பார்க்குறேன். அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டும் பாருங்கள். நான் ஒரு 2-3 இது பக்கத்தில் போடுறேன். அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்களே பாருங்கள். ஏன்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொஞ்சம் லாங்காக போட்டால் தான் அது வந்து ஃபினிஷிங் வந்து நமக்கு அழகாக கிடைக்கும். இதில் வந்து போடுறப்போ ஜமிக்கி வச்சுட்டுமே நீங்கள் போடலாம். ஜமிக்கி வச்சுட்டு போட்டாலுமே அது வந்து இன்னும் கிராண்டாக ரிச் லுக் தரும். ஓகே, ஸோ அதனால் வந்து அது மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம லாஸ்ட்டு கிளாஸுக்கு கிளாஸே ஜமிக்கி ஸ்டிச் வந்து போட்டோம். இங்கே பாருங்கள், குட்டியாக போட்டால் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொஞ்சம் தூரமாக போட்டால் தான் அதோட அழகாக இருக்கும். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நெருக்கமாகவும் போடலாம். இதுக்கு சக்கரம் மாதிரி ஒரு இது எடுத்து கூட அந்த சக்கரத்தில் கூட நீங்கள் போடலாம். தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்? ஃபஸ்ட்டு போட்ட 2க்கும் அதுக்கடுத்து போடுற 3க்குமே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை பொறுத்தளவு கொஞ்சம் தூரமாக போடுங்க. தூரமாக போட தான் அது வந்து அழகாக இருக்கும். அதே மாதிரி ஆரியை பொறுத்த அளவுக்கு வந்து மெஷர்மெண்ட் ரொம்ப 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 முக்கியம். மெஷர்மெண்ட் எப்போவுமே மிஸ் பண்ணாதீங்க. மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணுங்கள். மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணால் மட்டுமே தான் அது வந்து பர்ஃபெக்ட் லுக் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் பொறுமையாக பண்ணுங்கள், அவசரப்பட வேண்டாம். நம்மளால் பண்ண முடியும். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சென்டரில் அப்படி பிளெயினாக விடாமல் ஒரு 3mm பீடு அந்த மாதிரி கொடுத்து அந்த 3mm பீடு நீங்கள் சென்டராக கூட வச்சுக்கலாம். ஓகே, இது ஒரு லீஃப் போட்டு அந்த லீஃபில் வந்து நான் நெருக்கமாக இல்லாமல் கொஞ்சம் கேப் விட்டு ஃபில் பண்ணுறேன். ஓகேவா? அதே இது ஒரு லீஃப் இருக்குன்னா கொஞ்சம் நெருக்கமாக டீப்பாக ஃபில் பண்ணுங்கள். அது இன்னுமே அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு லீஃப் போட்டு ஃபில் பண்ணுங்கள். ஒரு சக்கரம் மாதிரி போட்டு அந்த சக்கரத்தை சுற்றி ஃபில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரஃப்பாக போடுறேன். ஒரு குட்டியாக ஒரு விவியாக போட்டு நெருக்கமாக இல்லாமல் கொஞ்சம் கேப் விட்டு போடுறேன். அந்த கேப் விட்டு போட்டால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது எது கேப் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போடுறப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கேப் இல்லாமல் நெருக்கமாக போடுங்க. அந்த நெருக்கமாக போடுறப்போ ஒரு மாதிரி அழகாக இருக்கும் அது பார்க்கவே. ஸோ நான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றனால கொஞ்சம் கேப் விட்டு போட்டிருக்கேன். கேப் விட்டு போடுறப்போ வந்து அதோடய ஃபினிஷிங் வந்து நமக்கு அவ்வளோவா கிடைக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் நெருக்கமாக போடுங்க உங்களுக்கு தெரியணுன்னா. அதே மாதிரி நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு வந்து நம்ம வந்து 3 சுற்றி கீழே குத்துவோம். ஸோ அதனால் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு வந்து ஒரே சுற்றி தான் கீழே வந்து இறக்குறோம். அதையும் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க, டிஃப்ரென்ஸ் தெரியும். அது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 சுற்றுறோம். இது வந்து ஒரே ஒரு சுற்று. ஓகே, ஒரு சுற்றிட்டு ஒரு லாக் போட்டுரும். இதுக்குமே நீங்கள் வந்து ஜமிக்கி வச்சு போடுங்க. ஜமிக்கி வச்சு போடுறப்போ வந்து அழகாக இருக்கும், யூனிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. சும்மா நார்மலாக சிம்பிளாக நம்ம ஒர்க் எடுத்தால் கூட அந்த ஜமிக்கி யூஸ் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா நல்லா கிராண்டாக காட்டும், ப்ளவுஸே ரிச்சாக காட்டும். ஓகேவா? ஸோ அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம ப்ளவுஸ் போடுறப்போ வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கஷ்டப்படாமல் போடுற மாதிரி இருக்கும். நம்ம ப்ளவுஸ் எடுத்துகிட்டு ஐயோ நம்மளால் முடியலையே அப்படின்ற ஒரு பயமே இருக்காது. ப்ளவுஸ் நம்ம எவ்வளோ ஹெவி ப்ளவுஸ் கொடுத்தாலுமே தாராளமாக நம்ம எடுத்து பண்ணலாம், நம்மளால் முடியுன்ற ஒரு நம்பிக்கையும் நமக்கு வந்துடும். என் பிள்ளைங்க எல்லாருக்குமே நான் சொல்கிறது தான், பிக்சர் குட்டியாக எடுக்காதீங்க, பெருசாக எடுங்க. பெருசாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ வந்து அது ரொம்பவே அழகாக வந்துடும் நமக்கு. தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு போட்டது கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது. இப்போ அதுக்கடுத்து போட்ட 2மே கொஞ்சம் அகலமாக வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் வந்து நெருக்கமாக போடுங்க. தேங்க்யூ.